காரைக்குடி அருகே குன்றக்குடியில் தீ விபத்தில் சிக்கி படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த சண்முகநாதன் கோவில் யானை சுப்புலட்சுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. யானையை கண்டு பொதுமக்கள் கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சந்திரமோகன். வணக்கம் சந்திரமோகன். யானை சுப்புலட்சுமியின் மறைவானது அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் பக்தர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. கடைகளை அடைத்து வணிகர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கைதனி. தற்போது காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடியில் ஸ்ரீ சண்முகநாதன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பக்தர் ஒருவரால் 1971ஆம் ஆண்டு சுப்புலட்சுமி என்ற யானை வழங்கப்பட்டது. நேற்று யானைக்கு அமைக்கப்பட்டிருந்த நிழல் குடையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் யானை சுப்புலட்சுமி தீக்காயம் அடைந்தது. யானைக்கு மாவட்ட வன அலுவலர் நேரில் ஆய்வு செய்து மதுரை, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இரவு முழுவதும் மருத்துவ சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி யானை தற்போது உயிரிழந்தது. தற்போது இந்த இடத்தில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அஞ்சலி செலுத்தி வருகிறார். மற்றும் சிவகங்கை மாவட்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் கண்கலங்கி மரியாதை செலுத்தினார். தற்போது இந்த கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். குன்றக்குடி முழுவதும் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டு வணிகர் சங்கத்தினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.